ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு அக்டோபர் 4 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொன்னிக்கு இங்கே வந்து ஒரே தலை சுத்து மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கடைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் இன்னைக்கு கடைக்கு வரலனே மதியானத்துக்கு மேலே வரவான்னு கேட்குறாங்க. அப்போ கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இன்னைக்கு ஃபுல் டே கூட லீவ் எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறமா சக்தி ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவர் கடைக்கு வர சொல்லார் சொல்லிட்டு சக்தியும் அவர் கடைக்காரரும் பேசிட்டு இருக்காங்க. பொண்ணு இங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வீட்ல போய் சும்மா தானே உட்காந்துருக்க போறோம். அது கடைக்குனாச்சும் போயிரலாம்னு சொல்லிட்டு கடைக்கு வந்துடுறாங்க. வரும்போது இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்ப கடைக்காரர் வேற என்ன சொல்றாருன்னா, "நீங்க இந்த மாரி ரூ. 500 தந்தீங்கல்ல தம்பி, அதுல பொண்ணு ரூ. 200 உண்டியல்ல போட்டுறா" அப்படின்னு சொல்லி 2 பேருமா சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே பொண்ணு கேட்டுட்டு, "என்னண்ணே நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லி வந்து சக்திய திட்டுறாங்க. அப்புறமா "நான் இனிமே இங்க வேலைக்கு வரலண்ணே. நான் வேற எங்கேயாச்சும் வேலை தேடிக்கிறேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு" சொல்லிட்டு பொன்னி அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்ப சக்தி தடுக்குறாரு. நாங்க ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதான்னோனே, இப்போ சக்தி என்ன சொல்றாருன்னா, "ரூ. 300 சம்பளம் கூட குடுக்க சொன்னது மட்டும் தான் நான் செஞ்சது. மத்தபடி நான் எதுவுமே செய்யல. நீ இப்ப நான் இனிமே அப்படி தரவும் சொல்லல. நீ போய் உன் வேலைய பாருங்கிறாரு." ஆனா பொன்னி கேட்காம அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ பொன்னி எப்பவுமே சாப்பிடுவாங்கல்ல, அங்க போம்போது அவர் என்ன சொல்றாருன்னா, "ஏம்மா நீ இன்னைக்கு சாப்பிட்டியா இல்லையா? போய் சாப்பிடுங்கிறாரு." ஆனா பொன்னி கையில காசு இல்ல அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "என் கையில எப்ப காசு வரும்னே தெரியலனே. நான் வந்து உங்கள சங்கடப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு எதனாச்சும் ஒரு வேலை இருந்தா சொல்றீங்களா?" அப்படின்னோனே, அவர் சரிம்மா நீ போய் சாப்பிடுன்னு ரொம்ப இது பண்றாரு. ஆனா பொன்னி ரொம்ப பிடிவாதமா, "இல்ல எனக்கு வேணான்னு" சொல்லி அங்கருந்து கிளம்புறாங்க. வீட்ல என்ன ஆகுதுன்னா, சக்தி, சண்முகம், சத்தியமூர்த்தி இவங்க 3 பேரும் பேசுறாங்க. அப்ப இவங்க 2 பேருமா சக்திய திட்டுறாங்க இந்த மாரி. "நீ பேசாம பொன்னி வழியில போகாம இருந்திருந்தாலே அவ அமைதியா இருந்திருப்பாடா. இப்ப பாரு எவ்வளோ கஷ்டப்படுறா" அப்படின்னு சொல்லி 3 பேர் அவங்கள வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ உடனே "சரிடா நீ ஃபேன் வாங்கி குடுத்தது இன்னும் பொன்னிக்கு தெரியாதுல்ல. அப்புறம் அவ பெரிய ரோசக்காரி. அது வேற பிரச்சனை ஆயிரும்" அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, சத்தியமூர்த்தி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறாரு. எதனாச்சும் வண்டி இருக்கான்னு பார்க்குறாரு. அப்ப அங்க கார் நிக்குது. அவங்க காருன்னோனே அவர் வேகமா வர்றாரு. எதுவுமே பேசல. எல்லாமே மியூட்ல தான் காட்டுறாங்க. அவர் வேகமா வர்றாரு. காருக்குள்ள சுந்தரம் வந்து அந்த பொண்ணு கூட உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப சத்தியமூர்த்தி கார் கிட்ட வந்துடுறாரு. அப்போ உடனே அவங்க சுந்தரம் வந்து அப்படியே ஷாக் ஆயி வாயில ஜூஸோடயே அப்படியே பார்க்குறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. அவர் டோர வந்து ஓப்பன் பண்றாரா, இல்ல பக்கத்துல வந்துட்டாரான்னு சொல்லி காட்டல. ஆனா சுந்தரம் வந்துட்டு அப்படி ஷாக் ஆகுற மாரி காட்டுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்